செகண்ட் லவ் வீக்கெண்ட் எபிசோட்னாவே சம்பவம் இருக்கணும்ல. அதுவும் சாட்டர்டேனா சண்டே அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் போல. இன்னைக்கும் பல சண்டைகள் உருவாகிற மாதிரி டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. வைல்டு கார்டுக்குன்னு ஒரு டாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸுக்குன்னு ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க் மூலியமா ஹைலைட் ஒன்று நடந்துச்சு. குறிப்பாக ரெக்ஸ் இருக்கார் இல்லையா, ரெக்ஸு அவர்கிட்ட ஒரு டாஸ்க்கை கொடுத்தா போதும். பாசிட்டிவாக வந்தால் வீணா கொடுத்துருது, நெகட்டிவாக வந்தால் பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு கொடுத்துருது. அதையே ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்தாப்புல. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் நிவேதிதா மற்றும் யாரு மோனிஷா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பயங்கரமான ஒரு வாக்குவாதங்கள் போச்சு. இதில் குறிப்பாக வந்து நிவேதிதா பேசுகிற பேச்செல்லாம் வந்து கொஞ்சம் தேவையற்றது. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பட் அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். இன்னொரு பக்கம் பிரேக்கப் ஆச்சுல்ல பிரியங்கா மற்றும் வெக்கே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்டை வேற பிரியங்கா கொடுத்துருக்கிறார். இந்த சம்பவங்களை தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற நபர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு 3வது வாரம், இன்னும் 2 வாரம் தான் ஷோ இருக்க போகுதுன்ற அறிவிப்புமே கொடுத்துட்டாங்க. 5 வீக்ஸில் இது 3rd வீக்கு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டாக வந்த 3 பேருக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. வைல்டு கார்டு என்னதான் பண்ணுறீங்க, என்னதான் ஆச்சுன்னும் போது, மேம் நான் உள்ள வரும்போது எனக்கு கொஞ்சம் இது ஆன்சைட்டியாக இருந்துச்சு, எப்படி இருக்கும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க தரப்ப சொன்னாங்க. அதில் குறிப்பாக ரெக்ஸு, நான் கொஞ்சம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளே வந்தேன், பட் அதெல்லாம் உடச்சி நர்வஸ் ஆகி என்னை உட்கார வச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவோட இதயம் கருகி போச்சு அப்படின்னும் போது உடனே அங்கே தினேஷ் தரப்புலேருந்து ஒரு கவுண்டரு, 1 கிலோ மிளகாவை போட்டால் அது கருகி போகாமல் வேறு எப்படி தான் இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு டாபிக் போகுது. ஏன்பா அவங்களுடைய ஃபீலிங்ஸை விளையாடுறீங்க, அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த ஃபீலிங்ஸில் போய் இப்படி என்ன விளையாடணுமா என்ன அப்படின்ற மாதிரி தான் அந்த சுச்சுவேஷன் பிரியங்காவுக்கு இருந்திருக்கும். பட் அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிராவோட வைபை பற்றி கேட்குறாங்க. பிராவோ வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 நாளாக வந்து எனக்கு சிந்துரி கூட செட் ஆகலை, போக போக இப்போ சிந்துரி கூட செட் ஆகிட்டு நல்லா போயிட்டுருக்கு. பிரியங்கா இவங்கெல்லாம் வெல்கம்மியாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பேசுறதெல்லாம் ஒரு ஃபெமிலியராக இருக்குது, அந்த வகையில் பிரியங்கா கூட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெக்கே அண்ட் தேஜஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி முடிச்சாச்சு. இன்னொரு பக்கம் ரெக்ஸு, மோனிஷா அண்டு பிரியங்கா ஆர் ஃப்ரெண்ட்ஸு, தேஜஸ் வந்து மெச்சூர்டு மேன், நேகா வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. நேகா ஒன்றும் செட்டில் ஆகலை இல்லையா, வச்சு செஞ்சுட்டாங்கல்ல அந்த மாதிரி. அடுத்து நிவேதிதா வந்து பார்த்தீங்கன்னா நேகா அந்த சிந்துரி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அபித் இஸ் மை பார்ட்னர் அப்படின்னும் போது உடனே மேம் ஷாக் ஆகிடும். எப்போம்மா இதெல்லாம் நடந்துச்சு, அபித் உங்கள் பார்ட்னரா அப்படின்னும் போது, ஏமா மோனிஷா உன் வைரம் என்னாச்சு, மேடம் என் வைரம் போய் இப்போ அவங்களுக்கு டைமண்டாக மாட்டாருன்ற மாதிரி சொல்லி அங்கே ஒரு விஷயத்த முடிக்கிறாங்க. முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து வைல்டு கார்டு உங்களுக்கான ஒரு கேள்விகள் கேட்கப்படும், அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு நியாயமான பதிலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் ஒன்று ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னேன் இல்லையா, ரெக்ஸ் இன்ட்ரோவில் ரெக்ஸ் கேட்டவரையும் பாசிட்டிவ் கேள்வினா வீணா, ஏன்னா அவர் தான் சொன்னார் வீணா தினேஷை பிரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒன்றாலும் செயல்படுவார், அதுதான் வந்து ரெக்ஸோட வேலை. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிஹேவியர் ஒன்று பண்ணாரு பாருங்க, என்னையா பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்றது தான் கேள்வி. என்ன பண்ணும், இந்த வீட்டில் இவங்க ஏன் இருக்கிறாங்கன்றது தான் பாயிண்ட்டே. சிம்பிளாக இது ஒரு மீனிங் உங்களுக்கே புரியும் மக்களே. மோனிஷா வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து பிராவோ வந்து மோனிஷா என்ன பண்ணுறாங்கன்னே தெரில, அவங்களுடைய கெமிஸ்ட்ரி ஃபீல் ஆச்சா, அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர் சேஞ்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் லவ்வுக்காக என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, லவ்வுக்காக ஃபைட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அதில் லவ்வுக்காக நான் ஃபைட் பண்ணதே தேவையில்லை, அது அவங்களுக்கு லவ்வாக இருந்தால் அவங்க ஃபைட் பண்ண போகிறாங்க, அது லவ்வாக இல்லைன்னா ஏன் ஃபைட் பண்ண போகிறாங்கன்ற பாயிண்ட்டு. அதுவும் லவ்வுக்காக அவங்க ஃபைட் பண்ணுறதும் ஃபைட் பண்ணாமல் இருக்கிறதும் அது அவங்களுடைய விஷயம் சார், அதை நீங்கள் எதிர்பார்க்குறத அவங்க பண்ண முடியாது, அது அவங்களுடைய விஷயம்ன்றது தான் பாயிண்ட்டு. அவங்க தெளிவாக சொல்லிக்கிறாங்க, ஒரு லவ்வுக்காக ஃபைட் பண்ணி அதை பெற முடியாது அப்படின்னு. எப்பா இது இன்னும் எத்தனை மாதம் லவ்வு வந்திருக்கிறது, 2 நாள் 3 நாள், அவங்களே 2 நாள் தான் சொல்கிறாங்க. அந்த 2 நாள் இதுக்கு போய் பெரிய ஃபைட் பண்ணும், அந்த அளவுக்கு உருகி லவ் பண்ணால் அவங்க ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்தாச்சு. திரும்ப நிவேதிதா வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்கிறாங்க, திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க, திரும்ப பேசுகிற நீ, திரும்ப பேசுகிற நீன்ற மாதிரி திரும்ப பேசுகிறாங்கன்றதே இவங்க திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்ன கேள்வி கேட்டால் என்னமா சொல்கிறேன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிவேதிதா பிரியங்காவை சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரியங்கா அந்த சிந்துரி இஷ்யூவில் மோனிஷான்ட்ட இந்த இஷ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயே வந்து ஒரு பக்கம் பிரியங்கா அப்படியே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. அடுத்து தினேஷ் ஓகே, தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் வந்து தினேஷ் சொல்கிறார், இவர் வீணா கூட சேர்ந்து தான் இருக்காரு அப்படின்னும் போது உடனே மேம் சொல்கிறாங்க, அதுதான் ஷோ,
இதுல வீணா கூட சேர்ந்து இருக்கிறாருன்னா அந்த செகண்ட் லவ்வுக்கு வந்து அவர் கரெக்டான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கான செகண்ட் லவ் தேடுறதாம்பா ஷோ. அதை தான் அவர் வீணா கூட தேர்ந்துட்டு வீணா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக தானே ஷோவில் இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வேற எதுக்குள்ளேயும் வர மாட்டேன். எப்பா அது அவங்களுடைய பர்சனல் பாதுக்குள்ள வேற யாரும் போக முடியாதுப்பான்ற மாதிரி வந்திருக்கிற ரம்யா கிருஷ்ணன் மேம் கிட்டையும் மொக்க வாங்கிட்டு இருக்காரு. இந்த ஷோக்கு வந்து யாருப்பா தண்டமா இருக்காங்கன்ற கேள்வி, அதுக்கு தான் இவர் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த இடத்துலயும் நான் வந்து தினேஷ் வேற மாதிரி சொல்ல போறேன், வேற மாதிரி பண்ண போறேன்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, தினேஷ் அந்த இடத்துல இல்லைன்னா வீணா கூட நம்ம ஒழுங்கா பழக முடியும் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கு. ஏன்னா ஒரு பெருந்தடையா வந்து ரெக்ஸுக்கு தினேஷ் இருக்கிறது அவரால் ஏத்துக்க முடியல. அதனாலதான் எந்தெந்த இதெல்லாம் கிடைக்குமோ அந்தந்த இடத்துல போய் இந்த விஷயங்களை பண்றாப்புல. அதுலயும் இன்னைக்கு ஒரு பிஹேவியர் பண்ணார்ல, அது வர டைம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து இந்த வீட்டுல சின்ன விஷயத்துக்குலாம் யார் யாரெல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்றா அப்படின்ற கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து நிவேதிதா பிரியங்கான்றாங்க, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்காங்க மேம் அப்படின்னும் போது, இதுக்கு மேல இந்த டாபிக்கே நீங்க பேச வேணாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன், இதுக்கு மேல பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை இருக்காதுன்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஃபீலிங்ஸை சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு முடிச்சு விட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, பர்ஃபெக்ட் பிக் பாஸ் மெட்டீரியல்னா அது பிரியங்கா தான், மாற்றுக்கிறது கிடையாது. அன்லிமிட்டடாக வந்து அவங்களால யாரை வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியும். பட் இப்படி இருந்தால் பிக் பாஸில் பயங்கரமாக சஸ்டெயின் பண்ணலாம். பிரியங்கா தயவு செய்து அந்த பிக் பாஸில் வந்து போட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 80 days புக் பண்ணிடலாம் மேடம். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் இருந்தால் அதுதான் பிக் பாஸுக்கு தேவை. பக்காவாக நானும் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், பிக் பாஸ் டீம் பார்த்து செஞ்சு விடுங்க ஐயா. அடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் யாரை மிஸ் பண்ணுவீங்கன்னும் போது பிராவோ வைக்கவே சொல்கிறாரு, நிவேதிதா வந்து சிந்துரியை சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ரெக்ஸ் வந்து பிரியங்கா அண்ட் வீணா. பிரியங்கா ஃப்ரெண்டா, வீணா வந்து அங்கே தெரியும்ல அந்த வீணா. ஸோ ஆக மொத்தத்தில் வீணா பேரையும் தினேஷ் பேரையும் இருக்க முடியாமல் இருக்காது போல, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கணுன்றதுக்காக சொல்கிறார். அதில் குறிப்பாக இந்த வீட்டில் யார் ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்கன்றதுல தினேஷ் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நமக்கு எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க. யாரை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சனாக பார்த்தீங்கன்னும் போது உடனே வந்து நிவேதிதா வைக்கவே ரொம்ப இன்னசென்ட், ஒரு சைல்டு மாதிரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் பிரியங்காவை சொல்கிறாரு, அவங்க அவுட் பஸ்ட் ஆனாலுமே அவங்களுக்குள்ள வந்து பழகனா தெரியும், அவங்க ஒரு ஜெம்மு மாதிரின்றாரு. பிராவோ வந்து பிரியங்கா மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ண, பட் அவங்க வெக்கேக்கும் அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்களை எதுவுமே பப்ளிக்காக சொல்லலை, அது ஒரு நல்ல குவாலிட்டின்ற மாதிரி சொல்கிறாரு. சிந்துரி டிஃபென்சிவாக இப்படி பிஹேவ் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சுன்றதை சொல்கிறார். இன்னொரு பக்கம் இந்த பர்ஸ்பெக்டிவ் டஸ் நாட் டிஃபைன் யூ அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறாங்க. மக்களே இருங்க, இதில் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. இவங்க தேவையில்லாமல் போய் சண்டை போட்டாங்களோ மோனிஷா கூட, எதுக்கும் நான் கிளாரிஃபிகேஷன் பார்த்துருக்கணும். வீடியோ இப்போ வேறு பார்க்க முடியாதுங்க ஐயா, ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதால அதை பின்னாடி ஓட்டியும் ஃபுட்டேஜை பார்க்க முடியாது. மேபி நாளைக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அடுத்ததாக ஹவுஸ்மேட்ஸ் உள்ளே இருக்கிற அந்த ஒயில்ட் கார்டை தாண்டி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஒரு சில கேள்வி. ஓகே, எல்லாருக்கிட்டையும் வச்சுங்க. நீங்கள் அதிகமாக மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ண பர்சன் யாருன்னும் போது நேக வந்து தேஜஸாக இருக்கட்டும், சிந்துரி வந்து பிரியங்காவாக இருக்கட்டும், மோனிஷா வந்து ரெக்ஸாக இருக்கட்டும், பிரியங்கா ரெக்ஸாக இருக்கட்டும்ன்ற மாதிரி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டாபிக்குள்ளே நம்ம போக வேணாம். யாரெல்லாம் மாற்றி எப்படி மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணாங்களோ அதுக்குள்ளே போக வேணாம், ஃப்ரீயாக விட்டுறலாம். ஓகே, அடுத்து இவங்களை விட இவங்களுக்கு லவ் இங்கே கம்மியாக கிடைக்குது, ஆனால் அவங்களுக்கு அதிகமாக லவ் கிடைக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக். ஓகே, அதில் ஆபித் வந்து தினேஷ் சொல்கிறாரு, தினேஷுக்கு இன்னும் கொஞ்சம் லவ் கொஞ்சம் டிசர்வ் பண்ணணும். இதோட கொஷினோட கான்டெக்ட் என்ன? இப்போ இங்கே ஒரு கப்பலாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லவ் கிடைக்குது, அதை விட அதிகமாக கிடைக்கணும் போது அந்த இடத்துல இன்டைரக்ட்லி கனெக்டிங் டு வீணா. இந்த கொஷின் வந்து டைரக்டாக இருந்தாலுமே அதில் அஃபெக்ட் ஆகிறது வீணாவாக தான் இருக்கும் அப்படின்றதான் பாயிண்ட்டு. இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா வீணா கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு இன்னும் மோர் லவ் கிடைக்கணும் போது வீணாவோட மூஞ்சி அப்பயே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பிராவோ வந்து மோனிஷா அவங்க நல்ல லிசனராக இருக்காங்க, அவங்க ஃபியூச்சரில் நல்ல ஒரு இதுவாக கிடைக்கும்ன்றாரு. பிரியங்கா மோனிஷாவுக்கு டைம் கொடுக்கணும், விட்டா நானே நல்லா பார்த்துப்பேன்ற மாதிரி மோனிஷாக்கு சொல்கிறாங்க. ரெக்ஸ் வந்து மோனிஷா, ஸோ அவங்களுக்கு வாட் எவர் அவங்க லவ் பண்ணதை நான் கொடுப்பேன்ற மாதிரி. இந்த இடத்துல அவங்க லவ் பண்ணால் நான் அவங்களுக்கு எல்லாமே செய்வேன்ற மாதிரி ரெக்ஸ் வந்து இங்கே பேசுகிறாரு. யாரும் மோனிஷாக்காக இங்கே ஒரு கான்டெக்ட்ல பேசுகிறாரு. அந்த கான்டெக்ட் உங்களுக்கே தெளிவாக புரியும். அவர் பேசுகிற கான்டெக்ட் இது. அடுத்து இங்கே எப்படின்னா, இப்போ ரெக்ஸோட செகண்ட் ரூட், ஏன்னா பிரியங்கா ஃப்ரெண்ட் ஆயாச்சு, இப்போ அடுத்த ரூட் வந்து ரெக்ஸுக்கு மோனிஷா கூட போகும் அப்படின்னு. ஏன்னா இங்கே வீணா கட் அண்ட் ரைட்டாக இருந்துட்டாங்கன்னா இந்த பக்கம் ரெக்ஸோட ட்ராக் வந்து அடுத்து மோனிஷா கிட்ட போனோம். ஏன்னா ஷோவில் சஸ்டெயின் ஆகணும்ல, வேற வழி கிடையாது, அதனால அவர் போவார் அப்படின்றத முன்கூட்டியே சொல்கிறேன். இன்னும் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்காமையே சொல்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தெளிவாக இந்த ஒரு டைலாக் மூலியம் எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்குது.
மோனிஷா வந்து பிரியங்கா அவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்க ஆனால் கிடைக்கல அப்படின்றதையும், தேஜஸ் வைக்கே, வீணா வைக்கே, தினேஷ் வைக்கே, சிந்துரி வைக்கேன்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வைப்பே. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை முதல்ல அவர் லவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அவருக்கு தானாக கிடைக்கும். ஸோ நீ எதிர்பார்த்த லவ் உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. குறிப்பாக நீ எல்லாரையும் ராங் பர்சன்ஸை போய் சூஸ் பண்ணி பண்ணுறேன்னும் போது ஒரு பக்கம் க்ளோஸ்அப் வச்சாரு பாருங்க கேமராமேனு. பிரியங்கா மோனிஷா 2 பேருக்கும் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கும்போது அவங்களோட ரியாக்ஷனே சொல்லிச்சு அந்த இடத்துல. ஏன் எங்களை கொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது, புரிஞ்சுக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஃபோட்டோ மெமரிஸ். ஆனால் அதுலேயும் குசும்புக்காரங்கப்பா இந்த சேனல் அப்படின்றது தான். தினேஷ் வீணா அது ஓகே, பிரச்சனை இல்லை. சிந்துரி அண்ட் பிராவோ அது வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது, பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில். பிரியங்கா அண்ட் வெக்கேவோட ஒரு பயங்கரமான மூமெண்ட்டு எப்படின்னா, பிரியங்கா வெக்கேவை பார்க்க, வெக்கே பிரியங்காவை பார்க்க 2 பேருக்குள்ள ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்களே. எடிட்டர் பக்காவாக அந்த கேப்சர் பண்ணி அதை ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறீங்களே. நீங்களே அந்த லைவ் டிடெக்டர் வைப்பீங்களா, நீங்களே கவுன்சிலிங் கொடுப்பீங்களா, நீங்களே ஃபோட்டோ வைப்பீங்களா, அதன் மூலிமா திரும்ப ஃபீலிங்ஸை உருவாக்குவீங்களா, அவங்களுக்குள்ள இது பண்ணுவீங்களான்ற மாதிரி இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்கீங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஷோ. தேஜஸ் நேகா ஆபித் அண்ட் மோனிஷா வச்சாம்பார் ஃப்ரேம், அப்படி வச்சாம்பார் ஆப்புன்ற மாதிரி வச்சாங்க பாரியா ஃப்ரேமுன்ற மாதிரி இருக்கு. அதுலேயுமே நிவேதிதா கொஞ்சம் பொசிசிவ் ஆயிருப்பாங்க, மாற்றுக்கிறதுல வெளிப்படுத்தலனாலும் அவங்களுக்குள்ள அந்த விஷயம் இறக்கத்தான் செய்யும். இது முடியுதா, முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேம் வந்து லெஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க. இங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் இது வந்து இது அது இல்லை அப்படின்ற மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற மாதிரி ஒரு ஷோ தெலுங்குல இருந்துச்சு. பிக் பாஸ் முடிஞ்ச உடனே நடந்தது. அதில் வீக்கெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க் வைப்பாங்க அதில் தோக்குற கப்பிள்ஸுக்கு. இதே மாதிரி தான் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு ஜாப்பனீஸ் சைக்காலஜிக்கல் தாட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பானையோ கினியோ உடஞ்சு போயிருக்கும். அதை திரும்ப அவங்க வந்து அந்த உடஞ்ச பீசஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒட்டுவாங்க. அப்படி 2 பேரும் சேர்ந்து ஒட்டும் போது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட உடஞ்சு போனது விரிசல் எல்லாமே ஒன்று சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்ன்றது தான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒட்டுறீங்களா இல்லை அடுத்த வாரம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறீங்களா, அது உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த நேரம் தான் வெக்கே வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அந்த கிஃப்ட்டை கொடுத்தோன்னே நான்லாம் கிஃப்ட் வாங்க மாட்டேன், எனக்கு தேவை கிடையாது மேடம்ன்ற மாதிரி பிரியங்கா பேச, இல்லை பிரியங்கா நீங்கள் வாங்குறதும் வாங்காததும் உங்கள் விருப்பம், பட் அவர் கொடுக்குறது அவருடைய விருப்பம்ன்றாங்க. அப்போ யார் தான் வாங்குவா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவங்க வந்து கிஃப்ட் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. வெக்கேக்கு தான் திறமை அதிகம் இல்லையா ஸ்கெட்சிங்கில். அந்த ஸ்கெட்சிங்கில் பிரியங்கா கூட அவர் ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்டை அழகாக ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாரு. அதில் பிரியங்காவுக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருந்தது வேற மாதிரி இருந்தது. அதை பார்த்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண இதெல்லாம் சூப்பராக இருந்தது. அவங்களுக்கு இந்த ஷேப் பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும்ன்ற மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சுருக்கிறாப்புல. என்ன பண்ணுறது, செஞ்சு என்ன பயன், எல்லாம் வீணாக தான் போயிருக்குது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. என்ன பண்ணுறது ப்ரோ, புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நம்ம செய்வோம், நிறைய செய்வோம், கடைசியில் எதுவுமே பயன் இல்லாமல் போயிருக்கு. நானும் அதில் அடிபட்டிருக்கேன். 1 வாட்டியா 2 வாட்டியா எத்தனை வாட்டி பட்டாலும் நம்மளாம் திருந்த மாட்டோம் அப்படின்ற கேட்டகரி விட்டுருங்க. ஸோ பர்சனல் ஒப்பீனியனை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததாக இது நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாம் போயிடுறாங்க. பிரியங்கா அந்த உடஞ்சு போன அந்த பீசஸையும் இந்த லெட்டரையும் எடுத்துகிட்டு பிரியங்கா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டோடனே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, எமோஷ்னலாக அந்த லெட்டரை படிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் அவங்களை பொறுத்த வரையும். அதை படிக்கிறாங்க, அழுகுறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. ஓகே, இதில் குறிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்குது, பட் இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தம். இது நடந்து முடிஞ்சுதா. இன்னொரு பக்கம் வீணா போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அங்கே மூஞ்சி மேலே ஒரு பெட்ஷீட்டு போட்டு அழுதுட்டு இருக்காங்க. பக்கத்தில் தினேஷ் நின்றுட்டு இருக்காப்புல. என்ன அவங்க அழுகுறாங்க அப்படின்றதால அவங்க ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே வந்து அவங்கள சரி அழுது முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கம்ஃபர்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு விஷயத்த இருக்கிறார். உடனே வராரு இப்படி ரெக்ஸ் நடந்து வந்து, தினேஷ் கொஞ்சம் ஓர போங்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தள்ளாத குறை வந்து அவங்க தான் இப்படி ஃபீல் பண்ணுறீங்களே, காலில் 2 தட்டு. இது எதுக்கு, இப்போ உங்களை யாராவது கூப்பிட்டாங்களா ரெக்ஸ், ஏதாவது வீணா வந்து இப்போ என்னை வந்து கன்சோல் பண்ணு, என்னை வந்து இது பண்ணுன்னு கூப்பிட்டாங்களா? அவங்க 2 பேருக்கு இருக்கிற விஷயத்துல அவங்க ஃபீல் பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுல நடுவுல நீங்க ஏன் வரீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நேற்று வந்து லைவ் டிடெக்டர்ல சொன்னீங்களே, தினேஷை மீறி என்னால கனெக்ட் பண்ண முடியுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணுமா என்ன? இப்படி பண்ணா நீங்க கனெக்ஷன் உருவாயிடும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உருவாகாது. உங்க மேல வெறுப்பு தான் அதிகரிக்கும்ன்றது தான் பாயிண்ட். அதுவே நேத்தே சொல்லிட்டாங்க, என்னோட இன்ட்ரெஸ்ட் வேற ஒருத்தர் மேல இருக்குன்ட்டு. திரும்ப வந்து நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என்னது சரி அப்படின்னு பார்த்தா அப்பயும் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு டைலாக், 1 நிமிஷம் பேச போறதில்ல, ஒரு நிமிஷம் எதுவும் பேச போறதில்லன்றாரு. உடனே தினேஷ் வந்து ஒரு நல்ல பையனா புரிஞ்சுக்கிட்டு அவர் வெளியே போறாரு. அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட ரெக்ஸ் கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்க 2 பேரும் பேசுறாங்களே, ஃபீல் பண்றாங்களே, நடுவுல போய் நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவோம்,
நம்ம ஏன் இதை மாதிரி பண்ணுவோன்ற மாதிரி யோசிக்க கூட இல்லை. அதெல்லாம் அவருக்கு கவலை கிடையாது. ஆளே வராரு, இவங்க போயிட்டாரு. உடனே வீணாவும் சொல்றாங்க, அவர் உடனே அவங்க அப்படி பண்றீங்களே உடனே இப்படி பெட்ஷீட் எடுக்கிறார், இப்படி பெட்ஷீட் பிடிச்சி போறாரு. ஏன் சார்? அப்பயும் அவங்க சொல்றாங்க எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஐ எம் பெக்கிங் யூன்றார். இப்போ எதுக்கு இது கேட்டாங்களா? இது யாராவது கேட்டாங்களா இப்பன்னு கேட்டாங்க. அவங்க வந்து ஏதாவது வந்து என்னை வந்து கன்சோல் பண்ணு, இதெல்லாம் பண்ணுன்னு கேட்டாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணாதன்றாங்க. அவர் திரும்ப திரும்ப அதான் பண்றாங்க. ஓகே, நான் யாரையும் என்கிட்ட பேச வேண்டாம் கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பேச வேண்டான்றாங்க, திரும்பவும் சொல்றாங்க. அதையும் மீறி நான் கேட்டே தான் அவன் இதெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறது. என்ன சார் இது? தட் வாஸ் நாட் அக்செப்டபிள், தட் வாஸ் நாட் கரெக்ட் பிஹேவியர் அப்படின்றது தான் என்னோட தரப்பு இது. ஆனால் அது அவர் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு தெரில. நேற்று என்ன சொன்னீங்க நீங்கள்? அங்கே ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்தாங்க, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவங்களுக்குள்ள என்ன ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அந்த விஷயத்தையே ஃபாலோ பண்ணுமா இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் நேற்று ஒன்று சொல்கிறீங்க, இன்னைக்கு அதுக்கு முரண்பாடவே நினைக்கிறீங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்ற வழக்கமாக தான் இருக்குது. சொல்கிறத மட்டும் நாங்கள் மாஸாக பில்டப் பண்ணுவோன்ற மாதிரி பில்டப் பண்ணுறது, ஒரு அதை பிஜிஎம் போடுன்ற மாதிரி எமோஷனலாக பில்டப் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே வந்து செயல்பாடில் வந்து டோட்டலாக கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறது. சரி, சொல்கிறதையாவது உருப்படியாக ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை அடுத்த வாட்டி செய்கிறதையாவது உருப்படியாக சொல்லுங்கள். அங்கேயும் வேற இங்கேயும் வேறன்ற மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா இல்லை. நல்லா இல்லை. அடுத்து வீணா தினேஷை பார்த்து கேட்குறேன், எதுக்காக அழுகுறன்னு உனக்கு தெரியுமா? அதாவது பதில் சொல்லணும் போது தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்காரு. வேற எதுக்கு தான் கிளியரா அந்த ஒரு இன்சிடென்ட் வீணா அங்கே லுக்கு விட்டும் போதே தெரிஞ்சிருக்க தேவையில்லையா தினேஷுக்கு? இதனால தான் அப்படின்னும் போது ஐ டோன்ட் டிசர்வ் யூன்ற ஒரு டைலாக் சொல்றாங்க. அப்பயாவது புரிஞ்சிருக்கணும். அப்பயும் கொஞ்சம் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகல போல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ஆகுது. அபித் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு, அவனை பற்றி எனக்கு தெரியும், இதெல்லாம் சொல்லி அவங்களுக்குள்ள அந்த இஷ்யூ பேசி சால்வ் ஆகுது. இன்னொரு பக்கம் என்னடான்னா, பிரியங்கா வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து அவனுக்காக நான் எவ்வளவு அழுதுருக்கேன்னு தெரியுமா, எவ்வளவு பேசியிருக்கேன் தெரியுமா, அவன் என்ன வந்து ஒரு ஷிட்டு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கான், அந்த அளவுக்கு வந்து தூக்கி போட்டு போயிருக்கான். நீ போய் சிந்துரு கிட்ட சாரி கேட்டு வந்து எங்கிட்ட பேசுன்ற அளவுக்கு சொல்லியிருக்கான். என்னது இது? இப்படிலாம் வந்து இவனை இது பண்ண முடியாதுன்ற மாதிரி அங்கே பிராவோ கிட்ட அவங்க ஒரு பக்கம் எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. இந்த எமோஷனல் செக்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது இரு நான் வரேன் அப்படின்ற மாதிரி நிவேதிதா வர, இன்னொரு பக்கம் மோனிஷா வந்து கேட்குறாங்க, நீ ஏன் வந்து உங்கள்கிட்ட சண்டை போடணும் எதிர்பார்க்குற நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு இங்கே தான் ஒரு கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கான பதில் பிராவோ சொன்னாரா நிவேதிதா சொன்னாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் நான் நோட் பண்ண விதம் வரையும் அதை நிவேதித்து தான் இது பிராவோ சொன்ன மாதிரி தான் இருந்தது. நிவேதிதா வந்து பிரியங்காவை தான் போய் அட்டாக் பண்ணாங்க. எந்த இடத்துலையும் மோனிஷா வந்து அட்டாக் பண்ண மாதிரி தெரில. ஐ மீன் ஆமாம், ஒரு இடத்துல கமெண்ட் பாஸ் பண்ணாங்க. கரெக்ட் நானே மறந்துட்டு மக்களே, கரெக்ட் பாஸ். அதை தான் அவங்க கேட்குறாங்க. அப்படியே வந்து சொல்ல, இல்லைங்க என் ஒப்பீனியனை நான் சொன்னேங்க அப்படின்றாங்க. ஒப்பீனியனை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க, தட் வாஸ் ஓகே. ஆனால் இப்போ மோனிஷாக்கும் ஆபித்துக்கும் இருக்கிற விஷயத்தை பற்றி அவங்க 2 பேர் பேசிக்கிட்டா போதும். அதை வந்து உங்ககிட்ட பேசணுமோ, உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ, உங்கள் கருத்தை கேட்கணுன்ற அவசியம் மோனிஷா கிடையாது. அது மோனிஷா யார்கிட்ட பேசணும், அது ஆபித் கிட்ட. ஆபித் யார்கிட்ட பேசணும்னா அது மோனிஷா கிட்ட. மோனிஷா நேற்று போய் கேட்டாங்க, ஆபித் தான் அதுக்கு பதில் சொன்னாரு, அங்கேயே முடிஞ்சு போச்சு. அவங்க ஏன் உங்ககிட்ட வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலன்றது கேட்கறதுக்கான ரைட்ஸ் உங்ககிட்ட கிடையவே கிடையாது. அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணவும் கூடாது அப்படின்ற பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்ல மோனிஷா பக்கம் நிற்கணும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. பல வாட்டி மோனிஷா வந்து நம்மளும் அட்டாக் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல மோனிஷா சொல்வது சரி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே, அப்படியே ஆர்குமெண்ட் போனதுக்கப்புறம் வந்து ஆமாம் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி வார்த்தை விடுறது, என்ன கிளாஸ் இதுதான் உங்கள் கிளாஸான்ற மாதிரி இந்த கிளாஸு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த ஷோவில் எல்லாருமே ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல். அது வீட்டுக்கு வெளில தான் ஐ மீன் இந்த ஷோ விட்டு வெளியே வரும்போது தான் இங்கே நிறைய கிளாஸு இந்த மாதிரி ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு ஷோக்குள்ளேயும் போயிட்டு இதுதான் உன் கிளாஸா, இதுதான் இப்படியான்றது, தட் இஸ் நாட் ரைட் வே. அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுவது ரொம்ப தவறான செயல், அது கண்டிக்கத்தக்க செயல். நிவேதிதா இட் வாஸ் கம்ப்ளீட்லி ராங் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு ஷோவாக இருந்தாலும் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றது தான் பாயிண்ட். அதை விட்டு இதுதான் உங்கள் கிளாஸு இப்படின்ற மாதிரி சொல்கிறது. அந்த இடத்துல பிரியங்கா ஓப்பனாக சொல்லிட்டாங்க, உங்கள் பேச்சே சரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்டிருக்கணும். ஆனால் என்ன, இன்னும் கொஞ்சம் போய் பேசினா இன்னும் கொஞ்சம் மோசமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்க பண்ண பாடி லாங்குவேஜும் ஆட்டிடியூடுமே அப்படி தான் இருந்தது. நான் என்ன பார்த்துக்கிறேன்னு மோனிஷா சொல்லிட்டு போயாச்சு, முடிஞ்சு போச்சு. இதில் வாலண்டரியாக வந்து மூக்கோ நழிச்சு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணணும், ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி நிவேதிதா பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அடுத்து ஆபித்தை வந்து வீணா கிட்ட வந்து பேசி சால்வ் பண்ணி அந்த விஷயத்த முடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு எபிசோடில். நாளைக்கும் சம்பவங்கள் நடக்கும் வீக்கெண்ட் எபிசோடில், அதை நாளைக்கு பேசுவோம். மீண்டும்
இணைகிறேன். பாய்.